தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் சார்பில் கொட்டுகிற மழையும் பொருள்படுத்தாமல் கொள்கை உணர்வோடு கூடியிருக்கிற முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நினைவு நாள் புகழ் வணக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் பிரபாகர ராஜா அவர்களே, முன்னிலையேற்று பங்கெடுத்திருக்கிற பகுதி கழகத்துடைய செயலாளர்கள், இயக்கத்தின் ஆணி வேர்களாக இருந்து இயக்கத்தை கட்டி காக்கின்ற இன்னொரு அன்பிற்கினிய சகோதரர்கள் அண்ணன் கே கண்ணன் அவர்களே, அண்ணன் மு ராஜா அவர்களே, பாசத்துக்குரிய வாசிகி பாண்டியன் அவர்களே, துரைராஜ் அவர்களே, தங்கராஜன் அவர்களே, முருகேசன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காலதாமதமான இடர்பாடு எனக்கு ஏற்பட்ட போதிலும் அண்ணன் பேசியதற்கு பிறகு நான் உரையாற்றிட வேண்டும் என்று விரைந்து வந்த நேரத்திலும் வாகன இடர்பாடு, போக்குவரத்து இடர்பாடு, இயற்கையின் மழை இடர்பாடு இவையும் தாண்டி காரிலே வந்து அதன் பிறகு இருசக்கர வாகனத்தில் வந்து ஓடோடி வந்து மேடையில் அண்ணன் நிறைவு செய்ய நான் பேசுகிறேன் என்ற ஒரு சங்கடமான சூழ்நிலையும் மனதில் நிறுத்தி நீண்ட நெடிய நேரம் கொள்கை முழக்கம் செய்திருக்கிற கொள்கை போர் முரசு, கருஞ்சட்டை போராடி, பெரியாருடைய வார்ப்பு, அன்பு தலைவர் கலைஞருடைய உள்ளத்தில் நீக்குமற இடம் பிடித்த பகுத்தறிவு சுடரொளி, என்றைக்கும் தலைதாளாத சிங்கமாக இருந்து நம்முடைய தளபதி அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிற நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர், மாவட்ட கழகத்தின் மகத்தான செயலாளர், மேனாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மாசில்லா மாணிக்கமாக நமது இயக்கத்திற்கு கிடைத்திருக்கின்ற மாணிக்கம் எனது ஆருயிர் அண்ணன் மாசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அழைப்பதில் இடம்பெற்றிருக்கிற எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும், விழிக்க வேண்டும் என்ற ஆசை, இயற்கையின் இடர்பாடு நிறைவான நேரத்தில் நிறைவு செய்வதால் இன்னும் இடர்பாடு இல்லாமல் இல்லத்திற்கு செல்லலாம் என்ற மனநிலையில் இந்த அழைப்பதில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பெயரையும் நான் அழைத்ததாக, விழித்ததாக, மதித்ததாக, வணங்கியதாக கருதி ஒரே ஒரு சொற்றொடரில் உங்களுக்கு நான் வணக்கம் சொல்ல வேண்டும். எனால் நினைவு நாள் கொண்டாடுகிற அன்பு தலைவர் கலைஞருடைய ஒற்றை வார்த்தையை, ஒரு வாசகத்தை, ஒரு சொல்லை, ஒரு சொற்றொடரை கடனாக பெற்று, இரவலாக பெற்று, பச்சையாக சொல்லுகிறேன். கலைஞரிடம் நான் பிச்சையாக பெற்று உங்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். எனால் கலைஞரின் உயிருக்கும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒற்றை வார்த்தையில் 60 ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழ் சமுதாயத்தை தன் சுட்டு விரலில் வைத்து அரசியல் செய்கிற சக்தியை பெற்ற மாபெரும் தலைவர், நினைவில் வாழுகிற அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் என்ற ஒரு மாமனிதர் தமிழகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால், பெரியாரின் கொள்கைக்கு, அண்ணாவின் கொள்கைக்கு தமிழகத்தில் ஊர்ஜிதம் படுத்துவதற்கு தலைவர்கள் கிடைத்திருக்க மாட்டார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், 1000 மேடைகள் உண்டு, 1000 மக்கள் உண்டு, 1000 தலைவர்கள் உண்டு, 1000 ஒளிபெருக்கிகள் உண்டு, இன்னும் கோடானு கோடி மாநாடுகள் உண்டு. நான் அறிந்தவரை, தெரிந்தவரை, பார்த்தவரை, படித்தவரை, உலக வரலாற்றில் உடன்பிறப்பே என்று ஒற்றை சொல்லுக்கு கோடிக்கணக்கானவர்களுடன் கரவொலி பெற்ற ஒரே தலைவர் காவிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அவர் இல்லை என்ற நிலையமானதில் இல்லை. பெரியாராய், அண்ணாவாய், கலைஞராய் வாழுகிற தலைவர், கழகத்தை கட்டி காக்கின்ற மாபெரும் தலைவர் ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்கள். இன்னைக்கு கலைஞருடைய நினைவு இல்லாத மனிதர்கள் தமிழகத்தில் இல்லை. நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லுவதுண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விருகம்பாக்கத்திற்கும் இருக்கிற தொடர்பு, விருகம்பாக்கத்திற்கும் தமிழ் மொழி உணர்வுக்கும் இருக்கிற தொடர்பு, இப்படி தமிழாய் இயக்கமாய் சென்னையில் கோட்டையாக இருக்கிற ஒரு பகுதி இந்த விருகம்பாக்கம் பகுதி என்பதை என்றைக்கும் நான் மறந்திட மாட்டேன். சட்டக்கல்லூரி மாணவராக பலமுறை இந்த பகுதியில் பேசியவன், அதன் பிறகு சட்டப்பேரவை உறுப்பினராக, அதன் பிறகு அரசு கொறடாவாக, அதன் பிறகு அமைச்சராக, இன்றைக்கு மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினராக நான் எந்த நிலையில் இருந்தாலும் கழகத்தோடு கலந்து பேசுகின்ற வாய்ப்பை
தொடர்ந்து எனக்கு வழங்கி வருபவர் ஆருயிர் அண்ணன் மாசு அவர்களுக்கு மனதார நன்றியை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒப்பற்ற தலைவருடைய கலைஞருடைய நினைவு வெளிப்படையாக சொல்ல வேண்டுமேனால், காலை கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் நேரம் வரை 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை எடுத்துக்கொண்டால் கூட தூங்குகிற நேரம் வரை விழித்திருக்கிற எந்த ஒரு தமிழனும், எந்த ஒரு தமிழ்நாட்டுக்காரனும் விழித்திருக்கிற நேரத்தில் ஒரு முறையாவது கலைஞரை சிந்திக்காத ஒரு தமிழன் தமிழகத்தில் இன்றைக்கு இல்லை. அறுதியிட்டு சொல்லுவேன், கலைஞர் நினைப்பு இல்லை என்று சொல்லுகிற தமிழன் இல்லை. ஒருவேளை யாராவது கலைஞரின் நினைப்பு எனக்கு வரவில்லை என்று சொன்னால் அவன் தமிழனே இல்லை என்று அறுதியிட்டு சொல்லுகிற உரிமை நமக்கு உண்டு. அதற்கு காரணம் தமிழாய் வாழ்ந்த தலைவர், அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். பேராசிரியர் அமர்ந்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்களில் களங்கண்டவர், பொடாவை தலங்கொண்டவர், கலைஞருடைய அன்பை பெற்றவர். இன்னைக்கும் பேராசிரியர் மீது திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு இருக்கிற பாசம், அன்பு, விசுவாசம், மரியாதை, நன்றி எனும் என்று சொன்னால், பொடா கொட்டடையில் கிடந்த பல தலைவர்களை, ஈழ விடுதலைக்கு போராடிய தலைவர்களை அன்பு தலைவர் கலைஞர் சட்ட போராட்டம் நடத்தி மீட்டு தந்தார். யார் யார் பொடாவில் இருந்தார்கள், யார் யார் விடுதலைக்கு வந்தார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படி விடுதலை செய்யப்பட்ட தலைவர்கள் வெளியே வந்த பிறகு கலைஞருடைய உதவியை, கலைஞருடைய நட்பை, கலைஞருடைய சட்ட போராட்டத்தை மறந்துவிட்டு எதிராக துரோகமாக செயல்பட்ட பல தலைவர்கள் உண்டு. யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் உள்ளே இருந்த அந்த சிறை தலைவர்களில் இன்றைக்கும் கழகத்தின் மீதும் கலைஞர் மீதும் அண்ணன் தளபதி மீதும் மாறாத பற்றுடைய ஒரு தலைவர் உண்டு என்றால் பேராசிரியர் ஐயா சுபவீரபாண்டியன் என்ற நன்றி உணர்வு எனக்கும், அண்ணன் மாசுவுக்கும், அண்ணன் பிரபாகரனுக்கும், அண்ணன் கண்ணனுக்கும், அண்ணன் ராஜாவுக்கும், அண்ணன் முத்துமாணிக்கத்திற்கும் இருக்கிற காரணத்தால் தான் எங்கள் அண்ணனே கருப்பு சிவப்பு கொடி எங்கே பறந்தாலும் உன் குரல் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும். காத்திருக்கிறோம், நாடு எதிர்பார்க்கிறது. நேற்றைய தினம் கூட சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானம், பத்திரிகை தொலைக்காட்சி பார்த்தவர்களுக்கு தெரியும். தனி தீர்மானத்தினுடைய அர்த்தம், தமிழ் தாய் வாழ்த்து பாடலை கட்டாயம் தமிழகத்தில் முதலில் பாட வேண்டும். அந்த தீர்மானத்தை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கருத்துரை எழுத்து வழங்குவதற்கு சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 70க்கு மேற்பட்ட உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அன்பு தலைவர், ஆருயிர் தலைவர், அன்பு அண்ணன் தளபதி அவர்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்து வரவேற்று பேசுகிற பேச்சை இந்த எளிய தொண்டன் கோவி செலியனுக்கு சட்டப்பேரவை வழங்கினார். நான் என்ன மிட்டாமிராசா, கோடீஸ்வரனா, லட்சாதிபதியா, பஸ் முதலாளி விட்டு பிள்ளையா? இல்லையே, கருப்பு சிவப்பு கொடி பிடித்த கழக தொண்டன் முன்னால் 35 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்க கலைஞர் என்று உறக்க குரல் எழுப்புகிற ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு சட்டப்பேரவையில் தலைவர் தந்த அதிகாரம் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், பெருமையோடு நினைத்து பார்க்கிறேன். தாய்மொழிக்கு கலைஞரை போல் போரிட்டு பாரிடுபட்டது யார்? தமிழ் தாய் வாழ்த்து பாடலை முதலில் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதிய பாடலை தமிழ் தாய் வாழ்த்து பாடல் என்று அறிவித்த தலைவர், தங்க தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். அதற்கு முன்னால் மேற்கிந்திய இசை ஒலிக்கும், வடக்கிந்திய இசை ஒலிக்கும், கர்நாடக கீர்த்தனை பாடும், என்ன மொழி, என்ன ராகம், என்ன இசை என்று தெரியாத அரசு விழாக்களில் கலைஞர் சிந்தித்தார். கரந்தையில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கம், கரந்தை தமிழ்ச்சங்கம் 1917 கொண்டு வந்த தீர்மானத்தை தொடர்ந்து வலியுறுத்தி 67 அண்ணா ஆட்சி பொறுப்பேற்று 69 அண்ணா மறைந்த பிறகு 70ஆம் ஆண்டு கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் இருக்கிற தமிழறிஞர்களுடைய கோரிக்கையை ஏற்றும் தமிழ் உணர்வாலும் அண்ணா இல்லை என்றாலும் அண்ணாவின் உள்ளத்தை என்றைக்கு வைத்திருக்கிற அன்பு தலைவர் கொண்டு வந்த பாடல் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதிய நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ் தாய் வாழ்த்து பாடல். இன்னைக்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே, அரசியல் பின்புலம் தெரியாதவர்கள், தாய்மொழி பற்றி என்னவென்று அறியாதவர்கள், சினிமா கூட்டங்களில் அரசியலை வளர்த்து இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அந்த சினிமா கூட்டத்திற்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடலுடைய ஒரிஜினாலிட்டி என்னவென்று புரியாது. ஆனால் அறிவிக்கிறேன், அந்த பாடல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இதே சட்டப்பேரவையில் மாசு, அதே சட்டப்பேரவையில் நான், முதலமைச்சராக ஜெயலலிதா, கர்நாடகத்தில் பிறந்த கவர்னர், தமிழர்களாகிய நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு சட்டப்பேரவையில் இருக்கிற நேரத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ஒழிக்கப்பட்ட போது எங்கிருந்தோ பிறந்துட்டு வடநாட்டு
கவர்னர் எழுந்து நிற்கிறார், ஜெயலலிதா எழுந்து நிற்கிறார், தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் எழுந்து நிற்கிறோம். நான் குறிப்பிட்டு சொல்வது, தமிழகத்தில் எந்த மொழிக்காரன், எந்த மாநிலத்துக்காரன், எந்த நாட்டுக்காரன் தமிழகத்துக்கு வந்தாலும் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட நீராறும் கடலோடத்தை என்ற பாடலுக்கு எழுந்து நின்று கைவணங்கி கும்பிடுகிறான் என்று சொன்னால் அந்த காட்சியை, மாட்சியை, தமிழாட்சியை கொண்டு வந்த தலைவனாக கலைஞர். அதன் பிறகு தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ஒழிக்கப்பட்டது. அரசு விழா நடைபெறுகிறது. காஞ்சிபுரத்து காஞ்சி சங்கராச்சாரியார் சின்னவர் மௌனம் என்ற பெயரில் உட்கார்ந்து இருக்கிறார். எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள். தொலைக்காட்சி பார்த்திருப்பீர்கள், பத்திரிகை பார்த்திருப்பீர்கள். தமிழ் தாய் வாழ்த்து பாடும் பொழுது காஞ்சி சின்ன சங்கராச்சாரியார் உட்கார்ந்து இருக்கிறாரே, நியாயமா என்று எல்லோரும் விமர்சனம் செய்தார்கள். மறுநாள் சொன்னார், நான் மௌன தியாகத்தில் தியானத்தில் இருந்தேன், என் காதில் அந்த பாடல் ஒளி கேட்கவில்லை. எப்பேற்பட்ட அதர்மமான பதில், எப்பேற்பட்ட ஆணவமான பதில்! முதலமைச்சர் தளபதி உடனே சொன்னார், இனிமேல் அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடும்போது எல்லோரும் கட்டாயம் எழுந்து நின்று அதை வணங்க வேண்டும் என்று கட்டாய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை சட்டமாக்கிய தலைவர் ஆரோக்கியன் தளபதி. நான் பணிவோடு கேட்கிறேன், இன்னைக்கு முதலில் பாட வேண்டும், இரண்டாவது பாட வேண்டும், மூன்றாவது பாட வேண்டும் என்று பிரச்சனை வந்த பிறகு முதலில் பாட வேண்டும் என்று சட்ட தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற தாவேக அரசுக்கு, விஜய் அரசுக்கு பணிவோடு கேட்கிறேன், சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கொண்டு வந்த கலைஞருக்கு ஒரு வார்த்தை உங்கள் அரசு நன்றி சொன்னதா? கட்டாயம் பாட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் சட்ட தீர்மானம் கொண்டு வந்தாரே அண்ணன் தளபதி, ஒரு வார்த்தை நன்றி சொன்னதா? நீயோ தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கண்டதை போல, அதை கொண்டு வந்ததை போல, அந்த சட்டமாக்கியதை போல எல்லோரும் கண்டித்ததற்கு பிறகு நாட்டுப்பண், தேசிய கீதம், மூன்றாவது இடத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என்று நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் கோவிசலியின் இட்டுக்கட்டி பேசி பழக்கம் இல்லை. எந்த மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை நீராறு கடலொடுத்த என்ற பாடலை எழுதி இந்த தமிழ் உலகத்திற்கு தந்தாரோ, அதே பல்கலைக்கழகத்தில், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடம் என்று சொன்னால் கொதித்து எழுந்து போராடி கண்டனம் தெரிவித்த முதல் தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களுக்கு கிடைத்த அவமானம். எனவே இந்த ஆட்சி அல்ல, அதிகாரமும் அக்கறமும் அதிகம் நிறைந்த ஆட்சி. ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், செய்யவில்லை. சட்டப்பேரவையில் கேட்கிறார், எங்கே உங்களது அப்பாவை காணவில்லை என்று நான் பணிவோடு கேட்கிறேன். சட்டப்பேரவையில் தேடுகிறாயே, நீ எந்தெந்த இடத்திற்கு சென்றாலும், கோட்டையிலிருந்து நீ பட்டினப்பாக்கம் வந்தாலும், கோட்டையிலிருந்து நீலாங்கரை போனாலும், எந்த பகுதிக்கு போனாலும் நீ செல்லுகிற சாலை எங்கள் தங்க தலைவர் அண்ணன் தளபதியால் போடப்பட்ட சாலை, கட்டப்பட்ட காலம், திறக்கப்பட்ட மேம்பாலங்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? இது அமர்ந்திருக்கிறார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எனது அன்பு சகோதரர் பிரபாகர். சென்னையில் அவ்வளவு பணிகள், அவ்வளவு திட்டங்கள், சாதனைகள். கிராமத்திலிருந்து வருகிற எனக்கே சற்று பொறாமையாக இருக்கும் சைதாப்பேட்டை விருகம்பாக்கத்தை பார்க்கிற போது. ஏதாடா குக்கிராமத்தில் பிறந்தோம், 3 முறை எம்எல்ஏ, ஆளுங்கட்சி, அடுத்த முறை என்னவோ என்று அச்சப்பட்டு என் அண்ணன்மார்களை பார்ப்பேன். ஆனால் குக்கிராமத்தில் இருந்தவர்கள் கோவிசீலுக்கு ஓட்டு போட்டார்கள். படித்த பாமர மக்கள், படித்தவர்கள், படித்த மேதைகள் சென்னையிலே கோட்டை விட்டு இன்னைக்கு புலம்பித்திருக்கிறார்கள். என்ன நியாயம்? எங்களை விட சென்னைக்கு செய்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை வரை சென்னை பட்டினத்துக்கு செய்தது யார்? கட்டிய பாலங்கள் யாரால்? போடப்பட்ட சாலைகள் யாரால்? திறக்கப்பட்ட கட்டிடங்கள் யாரால்? இவைகளை எல்லாம் இன்னைக்கு மறந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களும் சென்னை மக்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சபதம் ஏற்போம். அரசியலை பழிவாங்கும் படலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஆரோக்கியன் உதயநிதி ஸ்டாலின் பெரியாராய், அண்ணாவாய், கலைஞராய், தளபதியாய் ஒற்றை மனிதராக இருந்து கோடிக்கணக்கான இளைஞர் உள்ளத்தில் குடியிருக்கிற தமிழகத்தின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உட்கார்கிறார், பார்க்கிறார், இருமாப்பு கொட்டுகிறார்கள், எழுந்து பேசுகிறார், பதில் இல்லை. முதலமைச்சர் வீட்டிற்கு சென்று எக்ஸ் வலைதளத்தில் பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால் கலைஞர் பேரப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேருக்கு நேர் பதில் சொல்லுகிற துணிவு, ஆற்றல் முதலமைச்சருக்கு இல்லை, அமைச்சருக்கு இல்லை, எம்எல்ஏகளுக்கு இல்லை. அகங்காரத்தால் அடிமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். திமுக கழகத்தை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரம் கோட்டை கொத்தளம் வரும் போகும். அண்ணா சொன்னதை போல லட்சியம் என்பது எங்கள் இடுப்பில் இருக்கிற வேட்டி, பதவி என்பது என் தோளில் போடுகிற துண்டு. தோளில் போடுகிற துண்டை நான் என்றைக்கும் இழப்பேன்.
ஆனால் இடுப்பில் கட்டி இருக்கிற லட்சியத்தை கொள்கையை இழக்க மாட்டேன் என்று வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. அதே வழியில் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். அண்ணா சொல்லுவார், நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. சொல்லுவது அண்ணா கோவிசெலியன் அல்ல, சொல்லுவது அண்ணா அண்ணன் மாசு அல்ல, ஐயா சுபவி அல்ல. நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. ஆனால் நான் நினைத்ததை செய்கிற ஒரே தம்பி திருவாரூர் கருணாநிதி என்று அண்ணாவால் பாராட்டப்பட்ட அந்த மகத்தான தலைவர். இன்றைக்கு நினைவு நாள். அவர் செய்யாத திட்டங்கள் எது? அவர் செய்யாத சமூக நீதி எது? இன்றைக்கு கோவிசெலியன் முன்னால் மேலாள் அமைச்சர் அண்ணன்மார்கள் பட்டாடை போத்தினார்களே, வருவேன் வருவேன் என்று காத்துக் கொண்டிருந்து என்னை பேச வைத்து அழகு பார்க்கிறீர்களே. அவர் பேச்சை கேட்டு பல மேடைகளில் பேசி இந்த மாணவன் நான் பேசியதற்கு பிறகும் பேராசிரியர் மேடையில் இருக்கிறார் என்றால் இதைவிட சமத்துவத்தை சமூக நீதியை நிலைநாட்டுகிற மேடை திமுக மேடையை தவிர வேற எதிராக இருக்க முடியும்? மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். 2011 திருவிடைமருதூர் தொகுதியில் நின்று வென்றேன். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி. 2016 இரண்டாவது முறை வென்றேன் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திமுக கழகத்தின் சார்பில். மூன்றாவது முறை 2021 தேர்தலில் நின்றோம். அண்ணன் மாஸ் அவர்களோடு சகோதரர் பிரபாகராஜோடு நானும் வென்றேன். மூன்றாவது முறை திருவிடைமருதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஒரே தொகுதியில். தஞ்சை மாவட்டத்திற்கு டெல்டா மாவட்டத்திற்கு அமைச்சர் பொறுப்பு வரும் என்று காத்தோம். நானே டெல்டா காரன் என்றது அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய தலைவராக எங்க தங்க தலைவர் வழங்கினார். மூன்றாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவிசெலியன் ஏழை தொண்டனுக்கு அன்பு தலைவர் அண்ணன் தளபதி தமிழக அரசின் தலைமை கொறடா என்ற அங்கீகாரத்தை வழங்கினார். இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். நான் சுய விளம்பரத்துக்காக சொல்லவில்லை, சுக முகவரி வெளிச்சத்துக்காக சொல்லவில்லை. அன்றைக்கு பொறுப்பு வழங்கப்பட்ட ஒரு 4 மணி அளவில் அண்ணன் தளபதியை சந்தித்து விட்டு நாங்கள் தங்கியிருந்த ஓய்விடத்திற்கு வருகிறோம். 5 மணிக்கு தந்தி தொலைக்காட்சியிலிருந்து என்னை அழைக்கிறார்கள். இன்னைக்கு விவாத மேடை, கோட்டையில் மு க ஸ்டாலின் என்ற தலைப்பு வர இயலுமா என்று அழைத்தார்கள். நான் எங்கள் மாவட்ட ஒன்றிய செயலரோடு ஊருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறேன். இயலாத காரியம் என்று சற்று தவிர்த்தேன். உண்மை அதுதான். 6:30 மணி இருக்கும். கலைஞர் தொலைக்காட்சியிலிருந்து அழைப்பு. கலைஞர் டிவியில் இன்றைக்கு நீங்கள் 8 மணிக்கு பேச வேண்டும், கோட்டையில் தளபதி மு க ஸ்டாலின் என்ற அழைப்பு. தந்தி டிவியை தடுத்த நான் கலைஞர் டிவி என்று சொன்னால் தடுக்க முடியுமா? வருகிறேன் என்று சொன்னேன், அமர்ந்தேன். 8 மணிக்கு பேசுகிறோம். நாஞ்சில் சம்பத், விழுப்புரம் தொகுதி எம்பி ரவிக்குமார் 3 பேரும் தான் இன்றைக்கு கலைஞர் டிவியில் பேசுகிறோம். 8:20 இருக்கும். தொகுப்பாளர் எதிரே இருக்கிற சரவணன் ஐயா ஒரு பிரேக்னார். பிரேக்கிங் நியூஸ்னா தான் இப்ப கண்ணாபண்ணான்னு வருதுன்னு நானும் நினைச்சிட்டு சரிங்க ஆடணும். நான் எந்த நாற்காலியில் உட்கார்ந்து கலைஞர் டிவியில் பேசினேனோ அதே படத்தை அப்படியே வைத்து 8:20க்கு தமிழக அரசின் தலைமை கொறடா முனைவர் கோவிசெலியன் என்று அறிவித்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் ஆறுகிறன் தலைவர். வேலை செய்யும் அவனுக்கு கூலியை கூடி என்பார்களே. ஆட்சியை, அதிகாரத்தை, கொள்கையை தொலைக்காட்சியில் முழங்குகிறேன், விவாதம் செய்கிறேன். என் தலைவர் 8:20க்கு அறிவித்தார். 9 மணிக்கு தொலைக்காட்சியுடைய பதிவு முடிந்த பிறகு 9:05க்கு போட்டேன். தலைவரே உங்களை பார்க்க நன்றி சொல்ல வர. நல்ல பரவாயில்ல, காலை 10 மணிக்கு ஒண்ணா. இது 2021 துவக்கம். 3.5 ஆண்டுகள் முடிந்தது. அமைச்சரவையில் மாற்றம் என்ற செய்தி வந்தது போனது, வந்தது போனது. அண்ணன் நிலையாக இருந்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக. இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கொரோனா தொற்றிலிருந்து தப்பித்து இன்றைக்கு உயிர் வாழுகிறார்கள் என்று சொன்னால் 2 தெய்வங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று அண்ணன் தளபதி, மற்றும் ஒருவர் அந்த துறையின் அமைச்சர் மாசிலா மாணிக்கம். அண்ணன் மாசி என்பதற்கு பலத்த கரவணை அளிப்பு நன்றி சொல்ல வேண்டியது நமது தலைவர்களுக்கு நாம் செய்கிற கடமை. காலம் ஓடியது. காஞ்சிபுரத்தில் பாராளுமன்ற தேர்தலுடைய நன்றி அறிவிப்பு கூட்டம் முடிந்து நானும் துணை சபாநாயகர் மாசுவும் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை திரும்புகிறோம். 8:30 மணி 9 மணி இருக்கும். காரில் ஏறி உட்கார்ந்தவுடன் பிரேக்கிங் நியூஸ். பிச்சாண்டி அண்ணன் P.A. பிரேம் அமைச்சரவை மாற்றம் செய்தி. 4 அமைச்சர்கள் பதவி ஏற்கிறார்கள் செய்தி. முதல் செய்தி, செந்தில் பாலாஜி அமைச்சராகிறார். 2வது ஆவடி நாசர் அமைச்சராகிறார். 3வது சேலம் ராஜேந்திரன் அமைச்சராகிறார். பிரேக்கிங் நியூஸ். 4வது என்று பதற்றத்தோடு நானும் அண்ணன் துணை சபாநாயகர் பிச்சாண்டியும் காரில் வந்த பொழுது எங்கள் காதில் விழுந்த வார்த்தை, முனைவர் கோவிசெலியன் 4வதாக அமைச்சராகிறார். ஒரு தொண்டனுடைய மனநிலை நினைத்து பாருங்கள். என்னையும் அறியாமல் கண்கள் கலங்குகிறது, தொண்டை அடைக்கிறது. எதுவும் எதிர்பாராமல் இந்த இயக்கத்திற்கு உழைக்க சட்டக்கல்லூரி மாணவனாக வந்த பொழுது இதே
ராணிப்பேட்டை இடைத்தேர்தல் அண்ணன்களுக்கு அனைவருக்கும் சைதாப்பேட்டை அண்ணனோடு அதிகம் தங்கியவன் நான். எதையும் எதிர்பார்க்காமல் இயக்கத்துக்கு வந்த நான், இதை கொடுங்கள் என்று கேட்டு பழக்கப்படாதவன் நான். அமைச்சர் என்ற பொறுப்பு அறிவிக்கப்பட்ட அடுத்த 2வது நிமிடம் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் கையை பிடித்து இது தளபதியின் கால், அண்ணன் உதயநிதியின் கைகள் என்று நன்றி சொல்லிவிட்டு காத்திருந்தேன். அடுத்து இலாக்கா அறிவித்தார்கள். செந்தில் பாலாஜி மீண்டும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை. ஆவடி நாசர் சிறுபான்மை மற்றும் நலத்துறை, தமிழர் நலத்துறை, உலகவாழ் தமிழர் நலத்துறை, நம்முடைய அருமை அண்ணன் சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை. 4வதாக நான் எதிர்பார்த்த ஏதோ ஒரு துறை என்று ஆனால் அறிவித்தார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சராக நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டை இந்த கோவி செலியன். லட்சங்கள் எனது வாழ்க்கையில் வரவு செலவு கிடையாது. கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். எவன் தொழில்? அவன் தொழில். ஐயர், ஐயங்கார், சர்மா, சாஸ்திரி. கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். ஒருவேளை கற்றல் ஓசை ஆன ஆவண ABCD 1 2 3 எண்ணும் எழுத்தும் கண்ணெழுத்தகும். அந்த எழுத்தும் எண்ணும் ABCDயும் ஒரு தாழ்த்தப்பட்டவன் காதிலே பட்டு விட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று மனு தர்மம் எழுதிய இந்த நாட்டில் 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் மனுஸ்மிருதி சொன்ன இந்த நாட்டில் தந்தை பெரியாரின் புரட்சிக்கு பிறகு, அண்ணாவின் உழைப்புக்கு பிறகு, கலைஞருடைய தியாகத்துக்கு பிறகு ஆனால் அம்பேத்கர் எழுதி தந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு யார் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சமுதாயத்தில் பிறந்த கோவி செலியன் பள்ளி பக்கம் செல்லக்கூடாது என்ற கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று சொன்னால் நான் பாதம் பணிந்து கேட்கிறேன். எங்கள் மக்களே, என் சகோதரிகளே, உலகத்தில் சமூக நீதியை பேசுகிற 1000 தலைவர்கள் உண்டு. ஆனால் வாழ்நாளில் செய்து காட்டிய ஒரே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆட்சி இருக்கும், இல்லாமல் போகும். கோட்டை இருக்கும், கொத்தளம் இருக்கும், எதுவும் இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் திமுக கழக தொண்டரை பொறுத்தவரை தலைவனை மாற்றாமல், தத்துவத்தை மாற்றாமல், எண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல் பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் திமுக கட்சிக்காரனாக எழுந்து நிற்கிற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். எனவே காத்திருப்போம், களம் காடுவோம், வெற்றி பெறுவோம். தளபதி போகிற இடத்தெல்லாம் கேட்கிற ஓசை என்ன தெரியுமா? மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம் என்ற ஓசை தமிழகம் முழுவதும் ஒலிக்கட்டும். அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தோடு சட்டமன்ற தேர்தல் ஒன்றாக வந்தாலும் சரி, அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் உதிக்கட்டும், 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 உதய சூரியன் சின்னம் உதிக்கட்டும் என சொல்லி கலைஞரை நினைத்து பார்த்து அவர் வழியில் வாழுகிற தளபதியை அண்ணன் உதயநிதி அவர்களின் தலைமையில் கழகம் காப்போம், அண்ணன் மாசு வழி நடப்போம் என சொல்லி பேராசிரியருக்கு ஏற்பட்ட இடர்பாடிற்கு வருத்தத்தையும் தெரிவித்து கலைஞருக்கு புகழஞ்சலி செலுத்திய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.